ஜெயா டிவி நேயர்களுக்கு நமஸ்காரம். அர்த்தமுள்ள ஆன்மீகம் பகுதியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் சொல்லி பார்த்தோம்னா, ஒரு நேயரினுடைய கேள்விக்கான விடையைத்தான் பார்க்க போகிறோம். அந்த நேயர் எப்படி கேட்டிருக்காருன்னு சொல்லி பார்த்தோம்னா, ஐயா, நான் சைவ சமயத்தை பின்பற்றுபவன். சனிக்கிழமை போன்ற விசேஷ நாட்களில் நான் பெருமாளை வழிபடுவேன். அந்த நேரத்திலே நான் நெற்றியிலே திருமண் இட்டு கொள்ளலாமா என்பதுதான் அவருடைய கேள்வியாக அமைந்திருக்கிறது. இந்த நேயருக்கு நாம் நேரடியாக விடையளிக்க வேண்டும் என்று சொன்னால், அதாவது திருமண் அணிந்து கொண்டுதான் பெருமாளை வழிபட வேண்டும் என்கின்ற விதிமுறை எங்குமே இல்லையே. அதே போல நெற்றியிலே திருநீர் அணிந்து கொண்டுதான் பரமேஸ்வரனை வழிபட வேண்டும் என்ற விதிமுறையும் கிடையாது. திருநீர் அணிந்து கொண்டு பெருமாளையும் வழிபடலாம், திருமண் அணிந்து கொண்டு பரமேஸ்வரனையும் வழிபடலாமே. அறியும் சிவனும் ஒன்று, அறியாதவன் வாயிலே மண்ணு என்று தானே சொல்லி இருக்கிறார்கள். இந்த மண் என்று வரும்பொழுதே அந்த திருமண்ணானது உங்களுக்கு நினைவிலே வந்து விட வேண்டும். அதாவது இப்படி புரிஞ்சுக்கலாமே. நெற்றியிலே நாம் சமய சின்னங்களை அணிந்து கொள்கிறோம் என்று சொன்னால் அதற்கு என்ன பொருள் தெரியுமா? இறைவா, உன் பாதத்தையே நான் சரணடைந்து விட்டேன், எனக்கு அந்த மோட்ச பிராப்தியை தா என்பதுதான் அதற்கான பொருள். உன்னுடைய பாதங்களிலே என்னுடைய சிரசினை நான் வைத்திருக்கிறேன் என்பதுதான் நெற்றியிலே நாம் சமய சின்னங்களை அடைவதற்கான ஒரு அர்த்தம். இந்த திருநீரு அப்படின்னு வரும்பொழுது திருப்புன்றம் என்று சொல்வார்கள். நிறைய பேர் பார்த்தோம்னா ஸ்டைலுக்காக அப்படி சின்னதாக வச்சுப்பா, விபூதி எடுத்துட்டு இப்படி சின்னதாக வச்சுக்கிறது. இந்த மாதிரிலாம் நம்முடைய சாஸ்திரம் சொல்லவே இல்லையே. திருநீற்றினை நன்றாக நீரிலே குழைத்து அழகா 3 விரல்களால் இட வேண்டும்னு சொல்றா. திரிபுன்றம் என்றே இதற்கான பெயர். அதே மாதிரி இந்த திருமண் அணிந்து கொள்வதல் அப்படின்னு சொல்றா இல்லையா, இதற்கு பார்த்தோம்னா இந்த வைணவ சமயத்தை பின்பற்றுபவர்கள் அதை ஊர்துவ புன்றம் சொல்லுவா. ஊர்துவ புன்றம் என்று சொன்னால் மேல் நோக்கி இருப்பது. இப்படி மேல் நோக்கி அதிலும் பார்த்தோம்னா அதுவும் 3 லைனாக தான் இருக்கும். நடுவில் பார்த்தோம்னா இந்த ஸ்ரீசூர்ணங்கிறத வச்சுட்டு இருப்பா. இந்த பக்கம் பார்த்தோம்னா திருமண் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் இட்டு இருப்பா. அதுவும் பார்த்தோம்னா எதற்காக என்பதையும் புரிந்து கொள்ள வேண்டும். அதே மாதிரி அடுத்த ஒரு சம்பிரதாயங்கிறது இருக்கு. அதாவது இது ஒன்று பார்த்தோம்னா அத்வைத சித்தாந்தம், மற்றொன்று பார்த்தோமையானால் விசிஷ்டாத்வைத சித்தாந்தம், துவைத சித்தாந்தம் என்று உண்டு. அதில் பார்த்தோம்னா இந்த கோபி சந்தனம் என்பதை இட்டுக்கொள்வார்கள். இந்த கோபி சந்தனம் என்று சொல்கிறோம் அல்லவா, இந்த சந்தனத்தை பலரும் என்ன நினைச்சுட்டு இருக்கான்னு பார்த்தோம்னா இது சந்தன மரத்திலிருந்து இழைக்கப்படுவதுன்னு நினைச்சுட்டு இருக்கா. அதுபோல் அல்ல. இந்த கோபி சந்தனம் என்பதும் ஒரு விதமான மண்ணிலிருந்து எரிக்கப்படுவதுதான் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இது எதற்காக என்று சொன்னால், நாம் அனைவருமே ஒரு நேரம் பார்த்தோம்னா கடைசியாக இந்த மண்ணிற்குள்ளாக போக வேண்டியவர்கள் தான். அதே போல எரியூட்டப்பட்டு இறுதியிலே சாம்பல் தான் இந்த உலகத்திலே மிச்சமாகும் என்பதை உணர்த்துவதற்காகத்தான் நெற்றியிலே அந்த சாம்பலை இட்டுக்கொள்கிறோம் என்பதையும் புரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய அகம்பாவம், அகந்தை, ஆணவம் இத்தனையும் அடங்க வேண்டும். எங்கே? இறைவனுக்கு முன்னால். இறைவனுடைய பாதத்தை சரணடையும் பொழுது, அவனுடைய பாத கமலங்களிலே நம்முடைய தலையை கொண்டு போய் வைக்கும் பொழுது நம்முடைய அகந்தை அத்தனையும் அழிக்கப்படுகிறது. இந்த உலகத்திலே இது மட்டும்தான் நமக்கு நிரந்தரமான சொந்தமான விஷயம் என்பதை உணர்த்துவதுதான் இந்த நெற்றியிலே அணிந்து கொள்ளக்கூடிய அந்த சமய சின்னங்கள். ஆக சைவ சமயத்தை பின்பற்றக்கூடிய நீங்கள் நெற்றியிலே தாராளமாக அந்த திருநீரினை அணிந்து கொண்டு சனிக்கிழமை நாளிலும் தாராளமாக நீங்கள் பெருமாளை வழிபடலாம். அதே நேரத்திலே நீங்கள் திருமண் இட்டுக்கொள்வதிலே எந்த விதமான தவறும் இல்லை. ஆனால் அது அவசியம்தானா என்பதை மட்டுமே அங்கே கவனத்திலே கொள்ள வேண்டும். திருமண் இடுறதுனால தப்புங்கிறத சொல்ல வரல. ஆனால் நீங்கள் எந்த சமயத்தை பின்பற்றி கொண்டிருக்கிறீர்களோ அதனுடைய அடையாள சின்னமாகத்தானே நீங்கள் நெற்றியிலே அணிந்து கொண்டிருக்கிறீர்கள். ஆக இந்த திருநீற்றினை அணிந்து கொண்டும் தாராளமாக நீங்கள் பெருமாளை வழிபடலாம். அதனால் உங்களுக்கு பரிபூரணமான பலன்தான் கிடைக்குமே தவிர கிடைக்கின்ற பலன் நிச்சயமாக குறைவாக இருக்காது என்பதையும் புரிந்து கொள்ள வேண்டும். அதே போலத்தான் நெற்றியிலே திருமண் அணிந்து கொண்டிருப்பவர்களும் பரமேஸ்வரனை பிரதோஷ நாளிலே தாராளமாக வழிபடலாம். இதிலே எந்த விதமான சந்தேகமும் இல்லை. இதுபோன்ற சந்தேகங்கள் உங்களுடைய மனதிலே தோன்றலாம். உங்கள் மனதிலே தோன்றுகின்ற சந்தேகங்களை கீழே உள்ள வாட்ஸ்அப் எண்ணிற்கு எழுதி அனுப்புங்கள். நம்முடைய அர்த்தமுள்ள ஆன்மீகம் பகுதியில் அவை பற்றி விரிவாக விவாதிக்கலாம். சர்வே ஜனாஹ சுகினோ பவந்து.